ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமாகவே அரை மக்குல மொத்த உறுப்புமே கழுவிட்டாங்க. நம்ம வச்சிருக்கோம்ல இப்போ மக்கு, இந்த மக்குல வெறும் அரை மக்குல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செஞ்சாங்க, வாயை கொப்பளிச்சாங்க, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினாங்க, அப்புறம் முகத்தை 3 தடவை கழுகுறாங்க, கையை 3 தடவை கழுகுறாங்க, அப்புறம் தலைக்கு மசூது செஞ்சாங்க, அப்புறம் 2 கால்களையும் கரண்டை கால்கள் வரை அவங்க அழகாக கழுவுனாங்க. நம்மளால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நாங்கள் பழகிட்டோம். நீங்கள் பழகுறீங்களா இல்லையா? ஆமாம், அப்படி தான் செய்யணும். தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அதுதான் முறை. அது புரிஞ்சா? ஒருத்தருடைய தொழுகை பரிபூரணம் அவர் செய்யக்கூடிய ஒதுவை வைத்து. ஒதுவை சுன்னத்தான முறையிலையும் குறைவான தண்ணீர்லையும் செஞ்சாருன்னா தொழுகை பரிபூரணமாகுது. இன்னும் எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்கிறாங்கன்னா, ஒருவனுக்கு அறிவு இருக்கா அறிவு இல்லையாங்கிறத அவன் ஒது செய்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாங்கிறான். எப்படி சொல்கிறாங்க? அப்போ நம்மளெல்லாம் பார்த்தா இந்த லிஸ்ட்டில் சேர்ப்பாங்கன்னு தெரியல. அங்கேருந்து பார்த்தா இவங்களாம் முட்டாள் கடான்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுவாங்களா இருக்கும். ரிஜெக்ட், என்னவா எல்லாம் ரிஜெக்டட் கேஸ், ஓடுகடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? ஒருவனுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத அவன் ஒது செய்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க? குறைவான தண்ணீர் நிறைவாக அவன் உது செய்வானே ஆனால் அவனுக்கு கொஞ்சமாவது ஃபிக்ஹ் ஞான அறிவு இருக்கிறது. அவன் அதிகமான தண்ணீரை பயன்படுத்தி உது செய்வானே ஆனால் அவனிடத்துல ஃபிக்ஹ் மார்க்க ஞானம் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு